அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஜமாத் இஸ்லாமியின் திருச்சி மகளிர் அணியினர் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற மாபெரும் பரப்புரையை முன்னிட்டு ஒரு நிறைவான அரங்கு கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த பரப்புரை தொடங்கிய நாளிலே சிலர் எள்ளலும் வியப்புமாக கேட்டார்கள், செப்டம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் ஒழுக்கமே சுதந்திரம் என்று பரப்புரையை தொடங்கினால் அக்டோபரிலே ஒழுக்கம் வந்துவிடுமா என்றெல்லாம் கேட்டவர்களுக்கு இந்த பேரணிகளும் மனித சங்கிலிகளும் அரங்கு கூட்டங்களும் தொடர் நிகழ்வுகளும் ஒரு அழகான பதிலை சொல்லி இருக்கிறது. ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இன்றைக்கு அசைத்து பார்க்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, குஜராத்திலே, கர்நாடகாவிலே, மேற்கு வங்காளத்திலே, அஸ்ஸாமிலே, பீகாரிலே, கேரளாவிலே ஜமாத் இஸ்லாமியின் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பணிகளை ஒழுக்கமே சுதந்திரம் என்பதை இன்றைக்கு இந்தியாவுடைய முழக்கமாக ஜமாத் இஸ்லாமி மாற்றி காட்டி இருக்கிறது. இந்த அருமையான கருப்பொருளிலே நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதியில சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக நான் படிக்கப்பட்டிருக்கின்றேன். அறியாமை காலம், ஐயாமு ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. உலகத்தின் இருண்ட காலம். நாமெல்லாம் வரலாற்றை அப்படித்தான் விளங்கி வைத்திருக்கிறோம். அரபு உலகம் அன்றைக்கு அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு முன்பாக அந்த அரபு தேசம் இருண்ட ஒரு நிலமாக இருந்தது. ஐயாமு ஜாஹிலியா அறியாமையின் நிழலாக இருந்தது என்று சொன்னார்கள். அந்த அறியாமை காலத்திலே என்னவெல்லாம் இருந்தது என்று பார்த்தால் அங்கே ஒழுக்க சீர்கேடுகள் தலை தூக்கி இருந்தன. அந்த அறியாமை காலத்திலே பெண்ணடிமைத்தனம் இருந்தது. அந்த அறியாமை காலத்தில் தான் மூட நம்பிக்கைகள் கோலோச்சின. அந்த அறியாமை காலத்தில் தான் சோதிடமும் சூதாட்டமும் அங்கே நிலவி இருந்தன. அந்த அறியாமை காலத்தில் தான் மதுவும் போதையும் தாண்டவமாடின. அந்த அறியாமை காலத்தில் தான் சாதி மத மோதல்கள் நிகழ்ந்தன. அந்த அறியாமை காலம் இருண்ட காலம் என்றெல்லாம் நாம் வர்ணிக்கின்றோம். ஆனால் எந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தின் இருண்ட பகுதி என்று அரபு தேசத்தை நாம் வர்ணிக்கின்றோமோ அன்றைக்கு அங்கே மூட நம்பிக்கைகள் இருந்தது என்று சொன்னால் நாகரிகம் வளர்ந்து விட்டது. நவநாகரிக காலம், நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளிலே மூட நம்பிக்கையுடைய நிலை என்று சொன்னால் அன்றைக்கு எப்படி சோதிடத்தின் பெயரால் மூட நம்பிக்கையின் பெயரால் பிள்ளைகளை கொலை செய்தார்களோ அதற்கு சற்றும் குறையாமல் நீங்கள் இந்த வார பத்திரிகையை புரட்டினால் தெரியும். பெற்ற பிள்ளையை சோதிடரின் பெயரை கேட்டு பேச்சை கேட்டு நரபலி கொடுத்த காலம் இது இருக்கிறது என்று சொன்னால் இந்த காலத்தை நீங்கள் நவீன காலம் என்று அழைப்பீர்களா, நவீன ஜாகிரியா காலம் என்று அழைக்கப் போகின்றீர்களா? அன்றைக்கு அந்த காலத்திலே பெண்கள் ஒழுக்க சீர்கேடுகளாக இருந்தது. உட்கால் சந்தையிலே பெண்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லாமல் ஆடுகளை மாடுகளைப் போல ஒட்டகங்களைப் போல அவர்கள் மிக கீழ்த்தரமாக பார்க்கப்பட்டார்கள். பெண் குழந்தை பிறப்பது அவமானமாக கருதப்பட்டது. பெண் குழந்தை உயிருடன் புதைக்கப்பட்டது. அது ஐயாமு ஜாஹிலியா என்ற காலம் என்று சொன்னால் இன்றைக்கு பெண் குழந்தை பிறப்பதை அவமானமாக கருதுகிற காலத்திலே உயிருடன் சிசு கொலை நடக்கின்ற இந்த காலத்தை நீங்கள் நவ நாகரிக காலம் என்று அழைப்பீர்களா, நவீன ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலத்தால் அழைக்கப் போகின்றோமா? அன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பக்கூடியவர்கள் கையிலே ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த பறவை கூட்டியை லேசாக கிளைத்திருப்பார்கள். பறவை வலதுபுறம் சென்றால் நல்ல சகனம், இடதுபுறம் சென்றால் கெட்ட சகனம் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த மூட நம்பிக்கை அங்கே ஐயாமு ஜாஹிலியா காலத்தில் இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மூட நம்பிக்கை எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இந்த காலம் ஒன்றும் நாகரிக வெளிச்சத்தினுடைய காலமாக இல்லை. இன்னும் சொல்வதானால் மதுவும் போதையும் அந்த அறியாமை காலத்தில் இருந்தது. அவர்கள் குடித்து விட்டு வீதியிலே கிடக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாகரிகம் உச்சமடைகின்ற இந்த காலத்திலே
திருச்சி வீதியிலே நடந்து சென்றால் குடியாரர்கள் சாலை ஓரங்களில் கிடப்பதை நம்மால் பார்க்க முடியுமா முடியாதா என்ற கேள்வியை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காலம் வளர்ந்து விட்டது, நவநாகரிகத்தை வளர்ந்து விட்டோம். ஆனால் அந்த அறியாமை காலம் என்று எதையெல்லாம் வைத்து நாம் வர்ணித்தோமோ அத்தனையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்வதானால் அறியாமையினால் நாகரிக வளர்ச்சி இல்லாமல், கல்வி வளர்ச்சி இல்லாமல் சாதி மத மோதல்களிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். குலங்களாலும் கோத்திரங்களாலும் அவர்கள் மோதிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் தான் நான்கினேரியிலே சின்னத்துரை என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி மாணவனை அவன் பட்டியலினத்தை சேர்ந்தவன் என்பதற்காக உடன்படிக்கின்ற மாணவர்கள் அறிவாளை எடுத்து சென்று வீடு தேடி வெட்டி வீழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், வேங்கை வயலிலே தொட்டியிலே மலத்தை கலக்கின்றார்கள் என்று சொன்னால், கீழ வெண்மணியிலே 44 குடிசைகளை கொளுத்துகின்றார்கள் என்று சொன்னால், திண்ணியத்திலே மலத்தை அள்ளி வாயிலே திணிக்கின்றார்கள் என்று சொன்னால், நகர சபையில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தவர்களை அங்கே அடித்து துவைக்கின்றார்கள் என்று சொன்னால், சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் ஒருவன் உணவை உண்ண முடியாமல் அடித்துக் கொள்ளக்கூடிய இந்த காலத்தை எந்த பெயரால் அழைக்கப் போகிறோம்? இதுவும் இந்த நாகரிக வீழ்ச்சி அடைந்த ஐயாமு ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்துக்கு கீழாகத்தான் இருக்கின்றது. இங்கேயும் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஐயாமு ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் இப்படியெல்லாம் கொடூரம் நடந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. புதுச்சேரியிலே பள்ளியை விட்டு வீட்டிற்கு விளையாட சென்ற ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை 3 நாட்களுக்கு பிறகு சாக்கடை தொட்டியிலே அவர்கள் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு 1 2 அல்ல, 1,69,449 குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்திருக்கிறது என்று சொன்னால், 39,760 வழக்குகள் போக்சோ வழக்கில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், என் பச்சிலம் சின்ன சின்ன குழந்தைகளை வன்புணர்வு செய்து கொடூரமாக கொலை செய்கின்ற கேவலமான இழிவான அருவருப்பான இந்த காலத்தை நவநாகரிக உச்சத்தின் காலம் என்று சொல்வதற்கு எப்படி நமக்கு மனம் வரும்? இந்த இந்திய தேசத்தை இன்றைக்கு பெருமை மிகு நாடாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் பெர்னாண்டா என்று சொல்லக்கூடிய ஸ்பெயினில் இருந்து கிளம்பி வந்த ஒரு தம்பதியினர் 77 நாடுகளுக்கு சற்றேறக்குறைய 6 ஆண்டுகளாக 70 லட்சம் கிலோமீட்டர்கள் இருசக்கர வாகனத்திலே பயணித்து வருகிறார்கள். எந்த நாட்டை தீவிரவாதத்தின் நாடு என்று அழைக்கின்றீர்களோ அந்த ஆப்கானிஸ்தானத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள், பாகிஸ்தானில் அவர்கள் நிம்மதியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஜார்க்கண்டில் அவர்கள் உள்ளே நுழைந்த போது அந்த பெர்னாண்டாவை 7 பேர் சென்ற ஒரு கும்பல் கணவன் முன்னால் கணவனை கட்டி வைத்து விட்டு வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நாகரிகம் உள்ள காலம், இந்த நவநாகரிய இந்தியா என்று இதனை அழைப்பதில் எமக்கு சற்று தயக்கம் இருக்கிறது. இதுவெல்லாம் விடுங்கள், அன்றைக்கு அந்த ஐயாமு ஜாகிரியாவிலே இவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருக்குமா? அவர்கள் ஒளிவு மறைவா செய்தார்கள், இதெல்லாம் நடந்தது. ஆனால் செய்வதற்கு வெட்கப்பட்டார்கள், செய்துவிட்டு மனம் வருந்தினார்கள். அடடா, நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்டோமே, நாம் குடித்து விட்டோமே, தவறளித்து விட்டோமே என்றெல்லாம் வெட்கப்பட்டார்கள். வெளியே சொல்வதற்கு அவர்கள் அருவருப்பாக கருதினார்கள். ஆனால் இன்றைக்கு குடிப்பதை ஃபேஷனாக காட்டக்கூடிய ஒரு காலம், அந்த ஐயாமு ஜாகிரியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தை விட கீழான கேவலமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு மறைவானவற்றை வெளிப்படையாக செய்வது மாத்திரமல்ல, அப்படி வெளிப்படையாக செய்வதை அவர்கள் நாகரிகத்தின் உச்சம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் முற்போக்குவாதிகள் என்று சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் இருந்தால் நீங்கள் 10ஆம் வசதிகள், நீங்கள் பிற்போக்குவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். ஐயாமு ஜாகிரியா காலத்தில் அப்படி இல்லை. அரை நிர்வாணமாக ஒரு பெண் செல்கிறார் என்று சொன்னால், மிக கீழ்த்தரமாக உடையணிந்து செல்கிறார் என்று சொன்னால் ஃபேஷனாக பார்க்கப்படுகிறது. அந்த பெண்ணை நவநாகரிகத்தினுடைய உச்சத்தினுடைய அடையாளமாக பார்க்கிறது இந்த உலகம். ஆனால் தன் உடலை முழுமையாக மறைத்து கண்ணியமாக செல்லக்கூடிய ஹிஜாப் அணிந்த பெண் அடிமைத்தனமாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், இது அறியாமை காலத்தை விட கீழான ஒரு காலம் அல்லவா? குடிப்பதும், குடித்துவிட்டு கூத்தடிப்பதும், கும்மாளமிடுவதும், அதை பெரும் மகிழ்வாக கருதுவதும், ஸ்டேட்டஸ் வைப்பதும், ரீல்ஸ் போடுவதுமாக வெட்கமற்ற ஒரு காலத்திற்கு இங்கே வந்திருக்கின்றோம். இதை ஆதரிப்பவர்களுக்கு பெயர் முற்போக்குவாதிகள், இதை எதிர்த்து நின்று தட்டி கேட்பவர்கள் பிற்போக்குவாதிகள். இதையெல்லாம் கடந்து
ஆணும் ஆணும் உறவு வைக்கலாம், பெண்ணும் பெண்ணும் உறவு வைக்கலாம் என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த அருவருப்பான வெட்கக்கேடான கீழ்த்தரமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு செய்வதற்கு கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அவர்கள் வீதியில் இறங்கி போராடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வெட்கங்கெட்ட உலகம், எந்த விதமான கூச்சமற்ற உலகம், அந்த நாகரிகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கின்றோமே, அவர்களிடமிருந்து அந்த வெட்க உணர்வு கூட உங்களிடம் இல்லை. இந்த நிகழ்விற்கு வருவதற்கு சற்று முன்பாக இன்று காலையிலே நான் வருகை வந்து நான் பயணத்தில் வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். நான் சகோதரர் ஹஜ்முதீன் என்று கூட காமிச்சேன். பீகார் மாநிலத்திலே கோபல்கஞ்ச் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய பில்வார் மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஐயாமு ஜாஹிலியா என்று சொல்கின்றோமே, அறியாமை காலம் என்று சொல்கிறோமே, அங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குமா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் காதல். மாமியாரு மருமகளுடன் தவறாக உறவு வைத்து, மாமியாருடைய கணவனும் தன் பிள்ளை மகளை விவாகரத்து செய்யறா, இவன் தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்து விட்டு மாமியாரும் மருமகளும் திருமணம் செய்த ஒரு காட்சி இந்த வலைதளத்திலே வருகிறது. வெட்கமாக இருக்கிறது, பேசுவதற்கு அருவருப்பாக இருக்கிறது. இதுவெல்லாம் இந்த இருண்ட காலத்திலே நடந்திருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ப்ரீ மேரேஜ் போட்டோஷூட் அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. திருமணம் ஆவதற்கு முன்பாக கணவனும் மனைவியுமாக போகின்றவர்கள் போட்டோஷூட் நடத்துவதற்காக ஒரே ஒரு ஆடையை வைத்து அந்த போட்டோஷூட் எடுக்கிறார்கள், வலைதளத்திலே பகிர்கிறார்கள், அதை பெருமையாக சொல்கிறார்கள். ஏன்னா அந்த காலத்தில் தவறுகள் நடந்தன, அந்த காலத்தில் இத்தகைய தீமைகள் இருந்தன, அந்த தீமைகளை செய்வதற்கு அவர்கள் கூச்சப்பட்டார்கள், அந்த தீமைகளை அவர்கள் தவறு என்று உணர்ந்துதான் செய்தார்கள், அந்த தீமைகளை ஒழிப்பதற்காக அவர்கள் மனம் ஏங்கியது. ஆனால் இன்றைக்கு இந்த தீமைகள் எல்லாம் பெருக தொடங்கியதுடன் அதை பெருமிதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம், இதற்கு சட்ட அங்கீகாரம் வர வேண்டும் என்ற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் மிக முக்கியமான ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை குறித்த கவலை எனக்கு இருக்கிறது. நாம் எல்லாம் சற்றேறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தவறு செய்வதில் இங்கேயும் ஒளிவு குறைவாக செய்தோம். அப்போது அலைபேசி கிடையாது, நவீனம் கிடையாது, ஐயாமு ஜாஹிலியா இல்லை. இப்ப 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இதையெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பால் உள்ள அந்த சினிமாக்கள் எடுத்து பாருங்க. கவர்ச்சி நடிகை என்று தனியா நடிகை இருப்பார். இன்றைக்கு அந்த கேரக்டருக்கு வேலை இல்லை, அது நடிகை செய்யறார். அப்படிப்பட்ட படத்தை பார்ப்பதற்கே எங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும். நாங்கள் எப்படி ஒழுக்கம் கெட்டவர்களா பார்க்கப்பட்டோம் தெரியுமா? தூர்தர்ஷன்ல ஒளியும் ஒளியும் போடுவான், அதை ஒளிஞ்சிருந்து பார்ப்போம். வியாழக்கிழமை ஒரு கடையில போடுவான், வெல்டன் ஸ்டுடியோல, அப்படியே போய் நாங்க பார்ப்போம். அந்த ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு வரும்போது வீட்டுல ரணகலமா இருக்கும். எங்க மாப்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம், உன் பையனை பார்த்து என்ன காரியம் செஞ்சுட்டான், என்ன நான் பெரிய தப்பு செஞ்சுட்டாப்போ, அது பெரிய தவறாக பார்க்கப்பட்டது. என்ன புள்ள பத்தி வளர்த்திருக்க, ஒளியும் ஒளியும் பார்க்கறான்டா அவன் புள்ள. அந்த ஒளியும் ஒளியும் கதாநாயகன் எங்கனி சுத்திட்டு ஓடுவான், கதாநாயகன் அங்கனி கூட மரத்தை சுத்தி பாட்டு படிப்பாங்க. அதை பார்க்கறது எங்களுக்கு பாவமா இருக்கு. தியேட்டருக்கு போயிட்டாங்கன்னா அவனை மாதிரி ஒரு ஒழுக்கம் கெட்டவன் இந்த உலகத்திலே கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம சமுதாயத்தை பார்க்கப்பட்டது. நான் பையன் தியேட்டர்ல நிக்காண்டா, சினிமா பார்க்கிறான்டா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒரு பாதுகாப்பாக ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்லி வளர்த்து எங்கள் பெண் பிள்ளைகளை எல்லாம் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக வளர்த்த அந்த காலத்திலே பாதுகாப்பாக திரையிட்டு பொத்தி வளர்த்த அந்த காலத்தில் இருந்து வந்த இந்த காலமே இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக அருவருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் என் பிள்ளைகளை குறித்த கவலை எனக்கு இருக்கிறது. என் பிள்ளைகள் கையில் கொடுக்கப்படுகின்ற அந்த அலைபேசியின் வழியாக அவர்கள் பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்க்கிறார்களே, நிர்வாக படங்களை பார்க்கிறார்கள் என் பிள்ளைகள். அவர்கள் விரும்பி அந்த வலைகளை விழவில்லை, அந்த வலை அவர்களை நோக்கி விரிக்கப்படுகிறது. பாடம் பார்க்கணும்னு சொல்லிதான் என் பிள்ளைகள் விரும்புகிறார்கள், அதற்காகத்தான் அலைபேசியை வாங்கிறார்கள். பாடம் பார்க்கணும், ஹதீஸ் பார்க்கணும், நல்ல செய்திகளை பார்க்கணும் என்று அங்க ரீல்ஸும் வீழ்ச்சுமாக உள்ளே அவர்களை இழுக்கிறது. அவர்களை அறியாமலேயே நிர்வாண படங்கள் வருகிறது.
முதலில் அந்த பிள்ளைகள் எல்லாம் பதறுகிறார்கள். ஐயோ ஐயோ, வெக்கங்கெட்ட காட்சி, ஆபாச காட்சி, அருவருப்பான காட்சி. அவர்களை அறியாமல் அந்த சறுக்கு பாதையை உள்ளே விழுந்து விடுகிறார்கள். தடை இல்லாமல் கிடைக்கிறது. எதையெல்லாம் பார்க்க கூடாதோ அந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வெளியே வந்து பார்த்தால் பெண்கள் எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு கண்ணியமாக உடை அணிந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு பெண்கள் உடை அணிகிறார்கள் நவநாகரிகம் என்று சொன்ன பெயரிலே. அவர்களுக்கு கூச்சம் இல்லை, அவர்களை பார்க்கின்ற நமக்கு கூச்சமாக இருக்கிறது. நான் தலை கமிழ்ந்து கொண்டுதான் செல்ல வேண்டி இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. ஒரு பெண் இப்படியெல்லாம் அங்கங்களை காட்டிவிட்டு திரைப்படத்திலே பார்ப்பதை போல, ஆபாச படங்களை பார்ப்பதை போல பேருந்துகளில் பயணிப்பதற்கு இயலவில்லை, தொடர்வண்டியிலே பயணிப்பதற்கு கூச்சமாக இருக்கிறது. அந்த உடைகளும் அந்த நடைகளும் அந்த பாவனைகளும். அப்படி என்று சொன்னால் வலைதளங்களின் வாயிலாக பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பது, கேட்கக்கூடாத செயல்கள் எல்லாம் கேட்பது, வெளியில் வந்தால் எதையெல்லாம் அலைபேசியில பார்த்தோமோ அதை கண்ணால் பார்ப்பது, அந்த தவறு செய்வதற்கு காலம் கைகூடி நிற்கிறது. என் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பு போகின்றோமோ என்ற அந்த கவலை எங்களுக்கு இருக்கிறது. அவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் இந்த பிள்ளைகளை, எத்தனை பிள்ளைகளை நாம் கட்டுப்பாடு விதிக்க முடியும்? அதை பார்க்காத இதை பார்க்காத என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த பிள்ளைகளை எவ்வளவு தூரம் நம்மால் கட்டுப்பாடு வைத்திருக்க முடியும் என்று சொன்னால், இந்த சமூக சீரமைப்பு மாறாதவரை, இந்த சமூகத்தினுடைய ஒழுக்க நிலையை மாற்றாதவரை இனி ஒரு தலைமுறை காப்பாற்ற முடியாது என்பதனால் நான் சமூக மாற்றத்திற்கான, ஒழுக்க புரட்சிக்கான ஒரு பெரும் குரலை ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் இன்றைக்கு எழுப்பி இருக்கிறது. இது நபிமார்களுடைய பணி. அந்த ஐயாமுல் ஜாஹிலியாத்திலே மது இருந்தது, சூது இருந்தது, ஆபாசம் இருந்தது, வட்டி இருந்தது, ஊழல் இருந்தது, பெண்ணடிமைத்தனம் இருந்தது, சாதி மத மோதல்கள் இருந்தது. அங்கே ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டார். அத்தனை தீர்வுகளுக்கும் அவர்கள் வழிகாட்டினார். அவர் வாழ்ந்திருந்த அந்த காலத்திலே மூட நம்பிக்கை தன்னுடைய காலின் கீழாக போட்டு புதைத்தார் என்று சொன்னால், அதனுடைய வாரிசுகளாக, உம்மத்துகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்ட பணி நாங்கள் உறுதியாக சொல்வோம். அதே இறை வேதத்தை கொண்டு, அதே இறை நபியுடைய வழியை கொண்டு இந்த சமுதாயத்தை ஒரு நாள் நிச்சயம் நாங்கள் சீரமைப்போம் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த ஒழுக்கக்கேடுக்கு ஒரு நாள் நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்போம் என்பதை திடமாக நம்புகிறோம். வெட்கம் கெட்டவர்களாக நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம். ஒழுக்கத்தின் பக்கம் இந்த உலகத்தை அழைக்கின்றோம். அப்படியே கண்டு காணாமல் விட்டு விடுவோமா? ஆணும் ஆணும் உறவு வைப்பதை, பெண்ணும் பெண்ணும் உறவு வைப்பதை, குடித்து விட்டு வீதியிலே கிடப்பதை, குடிகாரர்கள் அவர்கள், கொலைகாரர்கள் அவர்கள். அரசுக்கு வேணா வருமானம் வரலாம், ஆனால் எங்களுக்கு அது அவமானம். குடிகாரர் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அவன் தன்னை நம்பி அனுப்பப்பட்ட ஒரு பெண்ணை விதவையாக்குகிறான், தன் பெற்ற பிள்ளைகளை அனாதையாக்குகிறான். குடித்து குடித்து கெட்டு சீரழிந்தவன் ஒரு குடும்பத்தை அனாதையாக்கி விட்டு செல்கிறான் என்று சொன்னால் இவன் சமூக பொறுப்பில்லாதவன். மாத்திரமல்ல, ஒரு குடியார வண்டி ஓட்டுறான், கார் ஓட்டிட்டு போறான், லாரி ஓட்டிட்டு போறான். எதிர வரக்கூடியவங்க நாங்க குழந்தையோட பிள்ளைகளோட ஒரு பயணம் போயிட்டு வர்றோம், ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வர்றோம். இந்த குடியாரன் குடித்து அந்த லாரியை ஓட்டி அந்த சாலையிலே அந்த விபத்தை நிகழ்த்துகிறான் என்று சொன்னால், சாலையில சின்ன சின்ன பிள்ளைகளை ரத்தமும் சகதியாக கிடக்கும். ஏண்டா, நீ குடித்து விட்டு வந்து 10 குழந்தைகளை உயிரை எடுத்து விட்டு கொலைகாரன் நீ, குடிகாரன் அல்ல. ஒவ்வொரு குடிகாரனும் மனித வெடிகுண்டு. வயிற்றில் வெடிகுண்டை கட்டிக்கொண்டு ஒருவன் எப்படி உள்ளே வருகிறானோ அதே போல்தான் குடிகாரன் வாகனத்தில் ஏறி குடித்து விட்டு அமர்கிறான். எதிரே வருகின்ற ஏதோ ஒரு வாகனத்தை மோதி எதிரே வருகின்ற பொதுமக்களை, அப்பாவிகளை கொலை செய்கின்ற கொலைகாரர்கள் இவர்கள். ஊத்தி கொடுத்து விட்டு ஊதி காட்ட சொன்னால் அந்த ஒழுக்கம் வந்து விடுமா என்றால் இல்லை. எனவே சொல்கிறோம், மது இந்த சமுதாயத்தினுடைய பெரும் தீமையாக இருக்கிறது. அரசுக்கு தெரியாமல் இல்லை. மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. தெரியுது இல்ல? ஏன் விக்கிற? அப்படித்தான் விற்பான். நாட்டுக்கு கேடுங்க, வீட்டுக்கு கேடு, என் மக்களை அடிக்குது, நாசம் தான், ஆனா நான் விற்பேன் என்று சொன்னா மக்கள் அரசா நீங்கள்? புகைப்பிடிப்பது உயிருக்கு கேடு, கேன்சர் நோயை உண்டாக்கும். ஆனால் புகைப்பிடிப்பதை நாங்கள் கொண்டு வரோம் என்று சொன்னால் மக்கள் நலனில் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கிறது? ஆன்லைன் ரம்மி விளையாடினால் பொருளுக்கு சேதம், உயிருக்கும் இழப்பை ஏற்படுத்தும். ஒரு ஸ்டார், இதற்கு விளம்பரம் செய்வதற்கு ஒரு நடிகனாக இருந்தால் எங்களுக்கு சரத்குமார் மீது வருத்தம் இல்லை. ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருந்து காசுக்காக அந்த ஆன்லைன் ரம்மிக்காக விளம்பரம் செய்கின்றாய். எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்திருக்கிறது தெரியுமா?
அந்த காலத்திலே ஐயாமு ஜாஹிலியா காலத்திலே மூட நம்பிக்கையிலே அவர்கள் சூதாட்டம் விளையாடினார்கள் என்று சொல்கின்றீர்களே. ஆனால் இன்னைக்கு ஆன்லைன் ரம்மில விளையாடி எத்தனை குடும்பங்கள் படித்தவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆரஞ்சு அந்த ஆன்லைன் ரம்மி இருக்குல்ல, அந்த விளம்பரம் போட்டுட்டே வருவான் உள்ள, நம்மள அறியாமலே அதுக்குள்ள போவோம், விளையாடுவோம், காசு தருவான், பாயிண்ட் தருவான், வெற்றி பெறுவோம், ரெண்டாவது உள்ள போவோம், மூணாவது உள்ள வருவோம். அல்காரிதம் மூலமா நம்ம உள்ள எழுதிக்கிட்டே இருப்பான். நான் காசு கேட்டினா உனக்கு 5000 காசு கேட்டினா 50,000 வரும். வந்துருச்சுடா, இதோட இந்த சனியை ஒழிச்சு கட்டிடுவோம்னு சொல்லி நான் உடனே என்ன பண்றேன், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். விளையாண்டோம், சம்பாதிச்சோம், நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் அவன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போடுவான், வித்தின் 3 hours நீ திருப்பி அப்டேட் பண்ணியாச்சுன்னா உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். ஆனா ஒரு விளையாட்டு சேலஞ்ச். உள்ளே போகிறான். எத்தனை குடும்பங்கள் ஆன்லைன் ரம்யா இன்றைக்கு செத்து சீரழிந்து இருக்கின்றது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? இதெல்லாம் கண்டும் காணாமல் கடந்து போக வேண்டுமா? ஆனால் இன்றைக்கு இந்த ஒருவாள் உறவையும் கீழ்த்தரமான கள்ளக்காதல்களையும் அருவருப்பான செயல்களையும் ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் எப்படி நாங்க பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் பக்கம் நிக்கிறோமோ, பாதிக்கப்பட்ட பட்டியலினத்தவர்கள் தலித் பக்கம் நிக்கிறோமோ, அதே போல அவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே மனித உரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் பக்கம் நிற்கிறோம் என்ற நியாய தர்மம் பேசிக்கொண்டு சில மனித உரிமை ஆர்வலர்கள் இங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் சொல்கின்றோம், இது சமுதாயத்தினுடைய ஒழுங்கை சீர்குலைத்துவிடும், உலகத்தின் அமைதியை நாசப்படுத்திவிடும், இந்தியாவுடைய வளர்ச்சியை சீரழித்துவிடும் என்பதனால்தான் இதை நாங்கள் மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மது ஒரு புறம், போதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு இங்கே பேசிய சகோதரி அவர்கள் சொன்னார்கள், பள்ளி குழந்தைகளை அவர்கள் இலக்கு வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி வளாகங்கள்ல பிள்ளைகளை படிக்க அனுப்புறோம், போய் படிச்சுட்டு வரட்டுமே என்று. அவர்கள் உள்ள போனா சின்ன சின்ன போதை மாத்திரைகளை வில்லைகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். நாங்க இந்த பரப்புரையில பேசும்போது நாங்க சொன்னோம், இது நாம இப்போதைக்கு இந்த பெயர்களை எல்லாம் நாம சொல்ல வேண்டாம், சொல்லியாச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு தவறாக மாறிவிடும். இந்த நாம சொல்றதை வச்சு இந்த பிள்ளைக்கு அதை போயெல்லாம் கடையில போய் வாங்கிவிடக்கூடாது என்பதற்காக கூல் லிப்புங்கிற பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கு மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பரத் சக்கரவர்த்தி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஒன்றிய மாநில அரசுகளே கூலிப், பான்பராக், குட்கா போன்ற பொருட்களை ஏன் தடை செய்யக்கூடாது என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார். அந்த குரலை நாங்கள் வலுப்படுத்த இருக்கின்றோம். எனவே இந்த போதைப் பொருட்களை முற்றிலுமாக அழித்தொழிப்பதற்கான ஒரு பெருங்கலத்தை இங்கே உருவாக்கி வாருங்கள் இணைத்து அந்த போதையை நாம் அழித்தொழிப்போம் என்று சொல்கிறோம். இதையெல்லாம் எப்படி நாம் செய்ய போகிறோம்? இதெல்லாம் வெற்று முழக்கங்களினால், ஒரு மாத கால பரப்புரையினால் இதை சாத்தியப்படுத்தி விட முடியுமா என்றால் நிச்சயமாக இயலாது. இதற்காக மிகப்பெரிய பணியை செய்ய வேண்டியிருக்கிறது. அதை செய்வதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் மதம் அல்ல, பூஜையோடு வழிபாடுகளுடன் முடிந்து விடுகின்ற சடங்குடன் சம்பிரதாயங்களுடன் முடிந்து விடுகிற ஒரு மதம் அல்ல. நபிமார்கள் அதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, வழிபாடுகளை சொல்லித் தருவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கை முழுவதற்கும் வழிகாட்டினார்கள். எப்படி தொழ வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, அதே போல்தான் எப்படி இல்லறத்தை கட்டமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே முஸ்லிம் சமுதாயமே, உங்களுக்கு நாங்கள் அறைகூவல் எடுக்கிறோம். நீங்கள் இறை தூதரின் வாழ்வுக்கு திரும்புங்கள். இறை தூதரின் வாழ்வை நீங்கள் கூறு போட்டு விடாதீர்கள். இல்லறத்தில் இறை தூதரை நீங்கள் பின்பற்ற மறந்துவிட்டால் உங்கள் இல்லறம் எல்லாம் தலாக்களாலும் குழாவாலும் கள்ளக்காதலாலும் சீரழிந்து விடும். எனவே இறை தூதருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புங்கள். தொழுகைக்கு எந்த இறை தூதரோ, நோன்புக்கு எந்த இறை தூதரோ, ஹஜ்ஜுக்கு எந்த இறை தூதரோ, இந்த வழிபாடுகளுக்கு எந்த இறை தூதரை நாம் பின்பற்றுகிறோமோ அதே அளவுகோலில் அதே அடிப்படையிலே இல்லறத்துக்கும் அந்த இறை தூதரை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு நடைமுறையும் புகழக்கூடிய தலைவர் அல்ல, பின்பற்ற வந்த தலைவர். எனவே இந்த தீமைகளுக்கான ஆணி வேரை அறுத்தறிகிறது இஸ்லாம். எனவே முதலில் சொல்கிறது, பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள்.
பார்வைகளை அலைய விடாதீர்கள். தீய பார்வை தீய செயலுக்கு விட்டுவிடும். ஒரு பார்வை ஒருவனை தவறான வழிக்கு இட்டு சென்று விடும். இத நாம சொன்னா பெண்ணடிமை, அதெல்லாம் என்ன பாய் சாத்தியம்? பேங்க்கு போறோம், பால்காரர் வர்றாரு, வீட்டுல 1000 இருக்கு, கண்ணை கட்டிட்டே அலைய முடியுமா? பார்க்காதங்கிறான். முதல் பார்வை உம்முடையது, இரண்டாம் பார்வை சைத்தானுடையது. பாரு, தேவைக்கு பாரு. ஆனால் அந்த பார்வைகள் தவறாக மாறிவிடக் கூடாது. எனவே பார்வையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். இது பெண்களுக்கு அல்ல, இந்த ஒழுக்க சுதந்திரம் என்பது பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கும் சேர்த்தான். எனவே ஆண்களுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்களுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். குலைந்து குலைந்து பேசாதீர்கள். பார்வையில் ஒழுங்கு, பேச்சில் ஒழுங்கு, நளினமாக பேசாதீர்கள், சிரித்து சிரித்து பேசாதீர்கள். அப்படி நீங்கள் குலைந்து குலைந்து நளினமாக சிரித்து பேசினால் தீய எண்ணம் கொண்ட ஒருவன் சபலம் கொள்ளக்கூடும். இது பெண்ணடிமைத்தனமான வசனமா, ஆண்களை எடுத்துரைக்கிற வசனமா? இவன்லாம் பலகீனமானவன்டா, நீ சிரிச்சு பேச விழுந்துருவாமா, இவன்லாம் ரொம்ப கீழே அடக்கா இவன் சொல்லி ஆண்களை பார்த்து சொல்ல வேண்டிய வசனம் பெண்ணடிமைத்தன வசனம்ன்றான். பெண்களுக்கு கட்டுப்பாட்டு இன்னும் சிரிச்சிடாத, அவன் ரொம்ப பலகீனமானவன், சபல புத்தி உள்ளவன். அது ஆண்களை கண்டிக்கிற வசனம். அதனால நீங்க கவனமா பேசுங்கம்மா. சிரிச்சுட்டா போதும். ஒரு பொண்ணு, டே அவன் என்ன பார்த்து சிரிச்சாடா, ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, அதான் அந்த பார்வையில தொடங்குது, பேச்சுல தொடங்குது, நெருக்கம். அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்க வேண்டாம். மூன்றாவது அவருடைய சைத்தான் இருக்கு, நபி வழி. அதெல்லாம் போடுங்கப்பா, நபி வழி இதெல்லாம் நாங்க இறைவனை நம்பல, நபியை நம்பல. எல்லாம் நபி வழி என்றால் இவனுக்கு கசக்கிறது, பழமொழி என்றால் இனிக்கிறது. பஞ்சும் நெருப்பும் பத்திக்கிறோம், ஆமா ரைட்டு தான். ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா பத்திக்கிறோம். நபி வழி அதெல்லாம் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அப்ப இங்கு பழமொழி இனிக்கிறது, நபி மொழி கசக்கிறது. இது என்றால் இந்த மத குறுக்கீடுகள், இந்த குறுகிய பார்வை, அந்த பார்வையை நீங்கள் அகற்றுங்க. உடையில் ஒழுங்கு, உணவில் ஒழுங்கு, சம்பாத்தியத்தில் ஒழுங்கு, உடை கட்டுப்பாடு தேவை என்று சொன்னால் நாங்கள் பிற்போக்குவாதிகள். உடை கட்டுப்பாடு எதுக்கு தெரியுமா? உன் கேடுகட்ட பார்வையை எங்களால் அடக்க முடியவில்லை, எங்கள் உடைக்கு நாங்கள் உடை மூலமா எங்களுக்கு திரையிட்டுக் கொள்கிறோம். உன் பார்வைக்கு என்னால திரை போட முடியல, என் உடலுக்கு நான் திரை போடுறேன்னு சொன்னா அதை நீ எப்படி பெண்ணடிமைத்தனமாக பார்ப்பாய்? எனவே கண்ணியமான உடை அணிவது, பார்வை, பேச்சு, ஆணும் பெண்ணும் சந்திப்பது, உடை ஒழுங்கு, எந்த அளவில பேசணும், எந்த இடைவெளியில பேசணும், இதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் நபி வழியாக நடைமுறைப்படுத்த வேண்ட வழிகாட்டுதலாக இறை கட்டளையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இறைவனுடைய கட்டளை, தொழுகையை எப்படி இறைவன் கட்டளையாக்கினானோ, எப்படி நோன்பு கடமை, அதே குர்ஆன்ல தான் சொல்கிறார், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். மானக்கேடானவற்றின் அருகில் கூட செல்லாதீர்கள், கிட்ட கூட போயிடாத. அருமையான ஒரு நபிமொழி உளவியலோடு சொல்கிறது. அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வேலியை சுற்றி மேயாதீர்கள். நாங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், நாங்கள்லாம் அப்படி தப்பு பண்ண மாட்டோம், எங்களுக்கு எந்த அளவுன்னு தெரியும். இந்த குடியாரன் எப்படி குடிப்பான்னா, எங்க லிமிட்ல நான் குடிப்பேன், நான் குடிச்சான்னு நிதானம் இழக்க மாட்டேன். அவன் அப்படித்தான் உள்ள போறது. வேலியை சுற்றி மேயாதே, உன்னை அறியாமல் அந்த வேலைக்குள்ளேயும் போய் விடுவார். அதன் அருகே நெருங்காதே. விபச்சாரம் செய்யாதே என்பதல்ல கட்டளை, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதே. எனவே அந்த வாசலுடைய முழு முற்றாக அதை அடைக்கிறது. இதனால்தான் இஸ்லாம் ஹலால் ஹராம் என்று சொல்கிறதே, அதை முஸ்லிம் சமுதாயமே உங்களோட மீண்டும் அழுத்தமாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆடு மாடு கோழியோடு இந்த ஹலால் ஹராத்தை நிறுத்தி விட்டீர்களே, ஹலால் செய்யப்பட்ட என்பதை ஹோட்டலுடன் நிறுத்தி விட்டீர்களே. ஹலால் என்பது உணவில் மட்டுமல்ல, உணர்விலும் ஹலால், பார்வையில் ஹலால், பார்வையில் ஹராம், பேச்சில் ஹலால், பேச்சில் ஹராம், எழுத்தில் ஹலால், எழுத்தில் ஹராம், சம்பாதிப்பதில் ஹலால், சம்பாதிப்பதில் ஹராம், திருமணம் ஹலால், விபச்சாரம் ஹராம், உழைப்பது ஹலால், வட்டி ஹராம். எவ்வளவு பெரிய ஒரு ஒவுமை பாருங்கள். தன் மனைவியை அன்புடன் புன்னகை தவள பார்ப்பது சதக்கா, எபுதசின், புன்னகை அறம் என்று சொல்கின்ற உலகத்திற்கு போதிக்கின்ற ஒரு மார்க்கம். சிரித்தால் நன்மை என்று சொல்கிற மார்க்கம்.
உங்கள் மனைவியுடன் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது நன்மை என்று சொன்னார்கள், நற்கூலி என்று சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கு வியப்பு வந்தது. அண்ணல் நபிகள் நாயகமே, நாங்கள் எங்களுடைய மனைவியுடன் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது நன்மையா? அதைத்தான் சொன்னார்கள். உங்களுடைய மன இச்சையை, உங்களுடைய உடல் தேவையை மனைவியின் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்வது நன்மை. ஏன் தெரியுமா? அதை தவறான முறையிலே அடுத்தவன் மனைவியுடன் பிற பெண்களிடம் அடைவது ஹராம் என்று சொன்னால், அது தீமை என்று சொன்னால், அதற்கு தண்டனை என்று சொன்னால், உன் மனைவியிடம் நீ நடந்து கொள்வது ஹலால், அது நன்மை, அது சதக்கா. தன் மனைவியின் வாயில் ஒரு கவலம் உணவை ஊட்டுவதை சதக்கா என்று சொல்கிறது என்று சொன்னால், இப்ப இந்த ஹலால் ஹராம மாத்தி பார்ப்போமா? எப்படி சொல்லணும்? திருடி திங்கிறது ஒழுக்கம் கெட்ட செயல், சம்பாதிப்பது ஒழுக்கமான செயல், அரைகுறை ஆடை ஒழுக்கம் கெட்ட செயல், நேர்மையான ஆடை ஒழுக்கமான செயல், ஊழல் லஞ்சம் ஒழுக்கம் கெட்ட செயல், நேர்மையான வியாபாரம் ஒழுக்கமான செயல், விபச்சாரம் ஒழுக்கம் கெட்ட செயல், திருமணம் ஒழுக்கமான செயல். நாங்கள் சொல்கிறோம், அரை நிர்வாணம் உங்கள் சுதந்திரம் என்றால் இழுத்து மூடுவது எங்கள் சுதந்திரம். எப்படியும் வாழலாம் என்பது உங்கள் சுதந்திரம் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ்வோம் என்பது எங்கள் சுதந்திரம். ஒழுக்கத்தோடு உங்கள் சுதந்திரம் என்றால் நாங்கள் சொல்கிறோம் ஒழுக்கமே சுதந்திரம். இதுதான் அந்த பரப்புரை. யாருடன் ஒழுக்க வரம்பில் நாங்கள் நேர்மையில் இருக்கின்றோம். வெட்கக்காடான காரியத்தை செய்யற உனக்கு வெட்கம் இல்லை, வெட்கத்தை எதிர்க்கக்கூடிய எனக்கு என்ன வெட்கம்? அதையே நீ வெளியே வந்து செய்யற மாறக்கேடான அருவருப்பான மிருகத்தை போல செய்யற வெளியே வந்து செய்கிறாய் என்று சொன்னாய், உன்னை எதிர்த்து நிற்பதற்கு அறமும் நெஞ்சிரமும் கொண்டு நாங்கள் எழுவோம். எனவேதான் முஸ்லிம் சமுதாயமே, இதை பரப்புரையின் மூலமாக திருத்திவிடக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய குடும்பங்களை நீங்கள் உங்கள் மனைவி மக்களை நீங்கள் நிறைய நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறை தூதர் வெறும் பயான் செய்துவிட்டு செய்யவில்லை, குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டிவிட்டு செல்லவில்லை. ஒரு இறை தூதர் இல்லறத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னை பின்பற்றுங்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவர், என் குடும்பத்தில் நான் சிறந்தவன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் சீரமையுங்கள், உங்கள் பிள்ளைகளிடம் நேரம் ஒதுக்குங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பார்வையை சொல்லிக் கொடுங்கள். செல்போன் யூஸ் பண்ணாதமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லியாச்சுன்னா அது அறிவுரை கிடையாது. எப்படி செல்போன் யூஸ் பண்ணாம இந்த உலகத்தை வாழ முடியுமா? அதெல்லாம் வாழ முடியாது. நல்லா யூஸ் பண்ணுங்க. டிவி பார்க்காம இருக்க முடியுமா? முடியாது. பாருங்க, எல்லாம் தான். ஆனா எப்படி பார்க்கணும், எதை பார்க்கணும், அதை சொல்லி தரங்க. குட் டச் பேட் டச் என்பதை நீங்கள் பிள்ளைகள் அங்க சொல்லிக் கொடுக்காதீங்க, இந்த செல்போன்ல சொல்லிக் கொடுங்க. குட் டச் எது, பேட் டச் எங்க சொல்லிக் கொடுங்க. இதுதான் குட் டச், இது பேட் டச். இந்த ரீல்ஸ் பார்க்காத, இது குட் டச். இந்த ரீல்ஸ் பாரு, இது பேட் டச். இதை பார்க்காத, பேட் டச். இது குட் டச். அப்ப குட் டச் எது, பேட் டச் எதுங்கிறத நீங்க தானே சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளோட உட்கார்ந்து செல்போன் பாருங்க, எப்படி பேசணும் அந்த ஒழுங்க நீங்க கற்றுக் கொடுங்க. ஊருக்கு உபதேசம், நீங்க மட்டும் மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பீங்க, பிள்ளை செல்போன் கிட்ட கொண்டு ஓடுவேன். சொல்லுங்க, இந்த தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அம்மா என்னைக்காவது செல்போன்ல நைட் 2 மணி வரை பாக்குறானம்மா, ஏமா நீ இப்படி பாக்குறேன்னு சொல்லக்கூடிய தகுதி நம்ம வளர்த்துக்கிறோம். அம்மா என்னைக்காவது பொய் பேசியிருக்கானம்மா, நீ பேசுறதெல்லாம் பொய் தானம்மா. அம்மா என்னைக்காவது யாரையாவது திட்டிருக்கிறம்மா, ஏம்மா நீனா. அம்மா யாரையாவது பத்தி கோல் சொல்லியிருக்கிறோமா, அம்மா யாரையாவது பத்தி பொம்பளந்திருக்கிறோமா, என்னை மாதிரி வாமா சொல்லுங்க. நீங்கள்லாம் பொய் பேசுவீங்களா, நீங்கள்லாம் வந்து பொம்பளப்பீங்களா, நீங்கள்லாம் வந்து எல்லா வேலையும் செய்வீங்களா? புள்ள ஒழுக்கமா இருக்கும். என்னங்க இது கதை? ஏமா நீ ஒழுங்கா இருக்கு, புள்ள சொல்லத்தானே செய்யும். உங்கள் இல்லறத்திலிருந்து நீங்கள் முன்மாதிரியாக மாறாத வரை அந்த ஒழுக்க சீர்கேடுகள் இருக்கத்தான் செய்யும். உலகம் விரிஞ்சிருச்சு, பிள்ளை வெளியே போகுது என்று சொன்னால் அதனுடைய பாதுகாப்பையும் அதனுடைய பயன்களையும் அதனுடைய எங்க ஊர்ல சொல்லி அனுப்பாண்டே, பகை பார்த்து நடந்துக்கிறார். பகை எது பகை? பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து அனுப்ப வேண்டி இருக்கிறது. எனவே முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது. பரப்புரையோடு முடிந்து விடுவதல்ல, நம்முடைய இல்லத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் இறை தூதர் காட்டி தந்த அந்த பாதையிலே கட்டமைக்க வேண்டிய ஒரு பெரும் பணி நம்ம முன்னால் இருக்கிறது. கணவனும் மனைவியும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை இந்த மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது.
எனவே முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாங்கள் அறைகூவல் விடுக்கிறோம். ஒழுக்க மாண்புள்ள சமுதாயமாக நாம் திகழ்ந்து இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்களை நாங்கள் அழைக்கின்றோம். சகோதர சமுதாய சொந்தங்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்யுங்கள், இஸ்லாத்தின் மீது விசாரணை மேற்கொள்ளுங்கள். எந்த ஒழுக்கக்கேடு அந்த காலத்தில் இருண்ட காலம் இருந்ததோ அந்த ஒழுக்கக்கேடான அந்த காலத்தை ஒழுக்க மாண்புள்ள உத்தமர்களாக, உத்தம சீலர்களாக, மனித புனிதர்களாக மாற்றி காட்டியதோ அந்த சமுதாயம் கண் முன்னாலே இருக்கிறதே. விசாரியுங்கள் அந்த பெருவாழ்வை என்று உங்களை அன்பு கூர்ந்து ஆறத் தழுவி உங்களை அழைக்கின்றோம். வட்டியினால் ஒரு சமுதாயம் மோதி சீரழிந்து, வட்டியினால் மோதி செத்த ஒரு சமுதாயத்தை தர்மம் கொடுத்து கொடை கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றி வட்டியை ஒழித்தொழித்த ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் உங்களுக்கு கண் முன்னால் உதாரணமாக இருக்கிறது. இந்த பொருளாதார திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், வாருங்கள். குடும்ப அமைப்பின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு மைண்ட் வார் முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு தொடுக்கப்படுகின்ற யுத்தம் சிந்தனை யுத்தம். அந்த சிந்தனை யுத்தத்தில் தினம் தினம் நாம் செத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி முடிவெட்டணும், எப்படி உடை அணியணும். ஒரு காலம் உடை அணிவது என்னுடைய தேர்வா இருந்தது. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் துணி எடுப்பேன், நான் போய் டெய்லெட் அளவு கொடுப்பேன். எனக்கு கரண்ட காலு கீழே வரக்கூடாதுங்க, எனக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்கப்பேன், எனக்கு உள் சேப் வேணும்பேன், எனக்கு இப்படி எல்லாம் சட்டை போடக்கூடாது, கொஞ்சம் டைட்டா வேணுமே. என் உடையை நான் தீர்மானித்தேன் அல்லவா, அதுதான் சுதந்திரம். என் உடையை நீ தீர்மானிக்க வந்தாயே, ஆயத்தாட நீ ஒரு ட்ரெஸ் வச்சு அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள என்ன போன்னு சொல்றியே. அப்படியெல்லாம் உங்களுடைய உரிமைகளை விட்டு விடாதீர்கள். உரிமை என்ற பெயரில் உரிமையை இழந்து விடாதீர்கள். சகோதர சமுதாய சொந்தங்களை, நம்முடைய உரிமையை நாம் தீர்மானிப்போம். உங்களுக்கு அதற்காகத்தான் சொல்கின்றோம். இறை தூதர் காட்டி தந்த அந்த வாழ்வை பாருங்கள். மூட நம்பிக்கைகள் எப்படி அடியோடு ஒழித்தார்கள். இதற்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை உணர்வு இருந்தது. கடவுள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வை ஊட்டியது இஸ்லாம். அப்ப கடவுள் கண்காணிச்சான்னா திருந்திருவோமா? ஆமா, திருந்திருவோம். சிசிடிவி கேமரா பார்க்கணும்னா லஞ்சம் வாங்குவோமா? சிசிடிவி கேமரா இருக்குங்கிறதுனால ஒரு அந்நிய பெண்ணோட உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்குமா? அப்ப ஏதோ ஒண்ணு கண்காணிக்குது அப்படிங்கிறோம் இல்லையா? இறைவன் கண்காணிக்கிறான். கொஞ்சம் அவனுக்கு வெட்கப்படுங்கள், அவ்வளவுதான். இறைவன் இருக்கிறானா, இறை நம்பிக்கை இல்லைங்கிறத ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இந்த இறை நம்பிக்கை எங்களை ஒழுக்கமுள்ளவர்களாக வைத்திருப்பது உதவுகிறது. அதை ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்கிறோம், எங்களை கட்டுப்படுத்துவதற்கு. அப்ப ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயம் உருவ வேண்டும் என்று சொன்னால் இறைவன் வழிகாட்ட வேண்டும், இறைவன் கண்காணிக்க வேண்டும், அதற்கான தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும். தவறு செய்தால் தண்டனை, அதே போல நற்கூலியும் வழங்கப்பட வேண்டும். நல்லொழுக்கமுடையவர்களுக்கு பாராட்டும், தீய காரியங்களை செய்பவர்களுக்கு தண்டனையும் இஸ்லாம் வழங்குகிறது. எனவே இந்த ஒழுக்க புரட்சியை கொண்டு வந்தது, சமூக புரட்சியை கொண்டு வந்தது, அத்தகைய சமூக மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியது. மதுவை ஒழித்தது இஸ்லாம். எப்படி? வெறும் கற்பனைகளால் அல்ல, வெறும் பயான்களால் அல்ல. இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்ற இறைவனை குறித்த அச்சத்தை ஊட்டி ஒரு நாள் சொன்னது மது இன்றோடு ஹராம் என்று சொன்னது. ஒரே ஒரு ஒற்றை வசனத்தினால் மதுவை முழு முற்றாக தடை செய்த ஒரு மாபெரும் வெற்றி வரலாறு எங்களிடம் இருக்கிறது, வந்து விசாரணை செய்யுங்கள். மதுவை முழு முற்றாக ஒழித்து காட்டியது மாத்திரமல்ல, அவர்களை எப்படி மாண்புள்ளவர்களாக செதுக்கி இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். ஒழுக்கமானவராக ஒருவர் திகழ்வது அல்ல வரலாறு, அந்த ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை எப்படி உருவாக்குவது என்பதுதான் வரலாறு. நபிகளார் ஒழுக்கமாக இருந்தார், உண்மையில் அது மகத்தான வரலாறு. அதுவல்ல, தன்னை சார்ந்திருக்கிற தோழர்கள் அத்தனை பேரையுமே ஒழுக்கமாக மாற்றி காட்டினார்கள். ஒரே ஒருவர் கூட ஒழுக்கக்கேட்டில் சிக்கவில்லை. ஒரே ஒரு நபித்தோழர் மீது கூட அவதூறு இல்லை. தங்களை அறியாமல் தவறு செய்து விட்டால் கதறி அழுதார்கள், இறை தூதரே, எங்களை அறியாமல் நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை தூய்மைப்படுத்துங்கள், எங்களுக்கு தண்டனை தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட மனித புனிதர்களாக அவர்களை மாற்றி காட்டினார்கள் என்று சொன்னால் இறையச்சமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்ட வேண்டியிருக்கிறது. எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள் விசாரியுங்கள். இறுதியாக அரசுக்கு சில வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். ஒருபால் உறவு என்ற அந்த ஆபாசத்திற்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் பெற வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகிய போது
உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் போன்றவர்கள் நாம் என்ன கற்காலத்தில் வாழ்கிறோம், அவர்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்போம் என்று சொன்னபோது, மீதமுள்ள 2 நீதிபதிகள் நாடாளுமன்ற அவைதான் அதை தீர்மானிக்கும் என்று சொன்னபோது, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தேர்தல் அறிக்கையிலே எல்ஜிபிடி உறவை ஆணும் பெண்ணும் திருமணம் செய்வதை சட்டமாக்குவோம் என்று சொல்ற காலத்திலே இதுவெல்லாம் மனித உரிமை, இதுவெல்லாம் அவர்கள் விருப்பப்படி வாழ்வது அவருடைய சுதந்திரம் என்ற அடிப்படையிலே தமிழக அரசே இத்தகைய கீழ்த்தரமான கேவலமான அருவருப்பான உறவை நீங்கள் அங்கீகரித்து விடாதீர்கள், இதை தடை செய்யுங்கள். ஏற்கனவே அதற்கான முன்னுதாரணங்கள் இருந்தது. 78 நாடுகள் இதற்கு தடை விதித்திருக்கிறது. அந்த பட்டியலிலே இந்தியாவையும் கொண்டு சேர்ப்பதற்காக தமிழக அரசே உங்களுடைய குரலை உயர்த்தி முழங்குங்கள் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். பள்ளி கல்வி வளாகத்தை இன்றைக்கு ஒழுக்கக்கேடுகள் சூழ்ந்திருக்கின்றன, தவறான நடமாட்டங்கள் இருக்கின்றன. பள்ளி வகுப்பறைக்குள் கத்தி எடுத்து செல்கிறார்கள், மதுபாட்டிற்குள் எடுத்து செல்கின்றார்கள். கோட்டையர்லி படிக்கக்கூடியவன் கோட்டரோட உள்ள போறான். சிக்கலா இருக்கு பாருங்க. கொஞ்சம் பள்ளி வளாகங்களை தூய்மைப்படுத்துங்கள். அதனால்தான் எங்களுடைய சகோதரிகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்யுங்கள். கல்வி வளாகங்களை தூய்மைப்படுத்துங்கள். மதுரை கிளை நீதிமன்றி அவர்கள் சொன்னது போல, பரத் சக்கரவர்த்தி சொன்னது போல கூலித் போன்ற போதை வஸ்துக்களை நீங்கள் தடை செய்யுங்கள். அதே போல 2006ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு தரச்சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிலும் குட்கா, பான், மசாலா போன்றவை புகையிலை பொருட்களுக்கு தடை இருந்தது. ஆனால் அந்த தடை 2018ஆம் ஆண்டு நீக்கப்பட்டு விட்டது. குட்காக்கு தடை இல்லை, பான்பராக்கு தடை இல்லை, அதெல்லாம் போதைப் பொருள் கிடையாது. உணவுப் பொருள் பட்டியலிலே ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அப்போது அது அவசர நிலையில் பொதுநலன் கருதி தமிழ்நாடு அரசு அப்போது ஒரு முடிவு எடுத்தது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு தற்காலிக தடை வேண்டும் என்று கோரி தற்காலிக தடையை நீங்கள் பெற்று தந்தீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்றத்தில் இதற்கு நிரந்தர ஒரு தடையை கொண்டு வருவதற்காக நாங்கள் பேசுவோம் என்று சொன்னீர்களே, தமிழக அரசுக்கு மீண்டும் நினைவுறுத்துகிறோம். இந்த குட்கா, பான்பராக், கூலிப் போன்ற போதைப் பொருட்களை தடை செய்யுங்கள். ஆகஸ்ட் 11ஆம் நாளை போதைப் பொருள் ஒழிப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று சொல்கிறீர்களே, அதற்கு நாங்கள் தோள் கொடுக்கின்றோம், துணை நிற்கின்றோம். தமிழ்நாடு அரசே மீண்டும் நாங்கள் அழுத்தமாக சொல்கிறோம், போதை இல்லா பாதையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் சாராய கடைகளை திறந்து வைத்துவிட்டு, டாஸ்மாகை திறந்து வைத்துவிட்டு போதையில்லா பாதை ஒரு காலமும் சாத்தியமில்லை. மது தீமைகளுடைய தாய், வருமானத்தினுடைய தாய் அல்ல. பீகாரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள், மது இல்லாத மாநிலங்கள் இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு திறம்பட நிர்வாக திறமை உள்ள அரசாக இருந்தால் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை முற்றிலும் திறந்துவிட்டு மது இல்லா தமிழகத்தை, மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த பரப்புரையின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உரத்து குரல் கொடுக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்திலே ஆளுநர் அதை கிடப்பில் போட்டு ஒன்றிய அரசு கார்பரேட் நிறுவனங்களுடன் சேர்ந்து அந்த ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிப்பதற்கு தயங்குகின்றார்களே, அந்த தயக்கத்தை போக்கி ஆன்லைன் ரம்மிக்கு தடை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த இந்தியாவுடைய எதிர்காலம், அவர்கள் ஆபாச வலைதளங்களுக்குள் சிக்கிவிடுகின்ற ஒரு பெரும் அபாயம் இருக்கிறது. எனவே இந்த ஆபாச காட்சிகளை பார்ப்பதற்கு வலைதளங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை, ஒரு மட்டுறுத்தலை விதிக்க வேண்டிய ஒரு பெரும் கடமை உங்கள் முன்னால் இருக்கிறது. அதை நீங்கள் செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சில கோரிக்கைகளை நாங்கள் வைத்துள்ளோம். சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு சில செய்திகளை சொல்லி இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். இந்த பரப்புரையத்துடன் முடிந்து விடுவதல்ல. ஏதோ இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை, இது மனித குலத்தினுடைய பிரச்சனையாக பார்க்கிறோம். எனவே இறை தூதர்கள் எப்படி அந்த தீமைகளை ஒழித்து ஒழுக்க மாண்புள்ள ஒரு சமுதாயத்தை கட்டமைத்தார்களோ, அதே பெரும் கடமை எங்கள் மீது இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் களமாடுகிறோம். அதே வேத வசனங்களை கொண்டு, அதே இறை தூதரின் வழியை கொண்டு நிச்சயம் ஒரு நாள் இந்த மண்ணில் இருந்து இந்த பெரும் தீமைகளை ஒழித்து ஒழுக்க மாண்புள்ள சமுதாயத்தை நாங்கள் கட்டமைப்போம். அதற்காக தோள் கொடுங்கள், துணை நில்லுங்கள், இணைந்திருங்கள், தொடர்ந்திருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். வாழ்கிறதுவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.